மாமா என்ன சொல்கிறீங்க? வருவீங்களா எப்படி? தமிழில் தானே பேசுகிறேன். பதில் சொன்னது புரிஞ்சதே இல்லையா? காதில் விழுந்துச்சா? நான் சொன்ன நீங்கள் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேங்கிங்க, எனக்கு தெரியுமா? நீ சொல்லி நான் உனக்கு எது பண்ணி கொடுக்கல? ஆ இப்போ அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. வர முடியுமா முடியாதா? உனக்கு வரணும் அப்படி தானே? உன் கூடயே இருக்கணும். ம் அப்போ ஒன்று பண்ணட்டா? ரீசன் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்டயே இருக்கேன். சரியா? நீ வேலைக்கு போயிட்டு வரலாம் காணாதான். ஏன்னா நீ ரொம்ப லட்சக்கணக்கில் சம்பளம் எடுக்கல. அதனால் ஃபேமிலி ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ஆனால் மண்டையும் போயிரு. உனக்கும் உன் பிள்ளைக்குமே அது காணாது நீ வேலை பார்க்குறது. இல்லை நீ கேட்கறதெல்லாம் எப்படி நான் வாங்கி கொடுக்க? ஆ ஃபேமிலி எப்படி ரன் பண்ண? நீங்கள் எனக்கு வாங்கி தரேன்டா எதுவும். எனக்கு என் பிள்ளைக்கும். எங்கள் அண்ணன் 2 பேர் வேலை பார்க்காங்கன்னா அவங்க என் தேவை வாங்கி தருவாங்க. சரியா? உன் தேவையை உங்கள் அண்ணனுமே வாங்கி தருவானுமே. சரி, இப்போ நான் என் தேவைக்கு எவன்கிட்ட போய் கையேந்தணும்? இல்லை கேட்க இப்போ என்ன நம்பி இருக்காங்களே என் குடும்பத்தை நான் எப்படி பார்க்க? கோவத்தில் வார்த்தையை தப்பாக பேசுகிற மாட்டேன். நீ பேசுகிற கேட்டு தானே இருக்க. அவள் தேவையும் அவள் பிள்ளை தேவையும் அண்ணன்ட்ட வாங்குவானா? இப்போ வீட்டில் இருக்க மற்ற ஆட்கள்லாம் எங்கே கொண்டு விட சொல்லு. அதுக்கே இவ்வளோ கோவப்படுது. எங்கிட்ட தானே கேட்பேன்னு சொன்னா? நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நான் சொல்ல வரல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பொம்பளை பொறிக்க மாதிரி தெரியுது. கிட்ட கேட்கேன். பொண்டாட்டி வேலைக்கு போகிறா, அதனால் சம்பளம் வாங்கிட்டு வருவா, வீட்டில் உட்காந்துட்டு அவட்ட வாங்கி கையேந்தி தின்னுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கியோ? திமுரு என்ன? வேலைக்கு போகிறாங்கிற திமுரு தானே அந்த பேச்சு பேச சொல்லுது. ஆமாம், அவனை வேலை செஞ்சு உனக்கே தாரானே. அவன் பொண்டாட்டி பிள்ளையில பார்க்காண்டான். அதோட நிப்பாட்டிக்கா சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏற்க நீ பேசிகிட்டு இருக்க? இப்படி இடம் கொடுக்க போய் தான் அவன் அந்த திமுறில் பேசிகிட்டு இருக்கான். அவன் உன்னை பார்க்கணுன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்க எருமாடு. நீ பேசி அவளை சமாதானப்படுத்தாமல் ஏன் இப்படி அவளை கஷ்டப்படுத்துற? அதுக்கெல்லாம் நீ பேசணுன்னா பேசுகிற பேர் குழஞ்சி குழஞ்சி அந்த திமுறில் தாண்டி இந்த பேச்சு பேசுகிறேன். உங்களுக்கு தெரியாமல் ஏதாட்டும் நடக்கா சொல்லு. அந்த நைட்டு கூப்பிட்டோட போய் பார்த்துட்டு தானே வரேன். இருந்தா இருந்துட்டு தான் வரேன். இதுக்கு மேலே என்ன செய்யணும் சொல்லு? இந்த அளவுக்கு எந்த கம்பெனியில் கொடுப்போம் இடம்? தெரிஞ்சுட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா? ஒரு 3 மாதம் இரு, நான் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் சத்தட்டம் இருக்க வேண்டியதானே? அவளை விட்ட உனக்கு தெரியும்லடா. அப்புறம் ஏன் இப்படி பேசுத? நம்ம பாம்பே போகிறேன்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம், இல்லை டெல்லி கேட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அப்புறம் கூட இருந்திருப்பாங்க போல். ஃபாரின் ஒன்று தான் அவளுக்கு வேறு மாதிரி யோசிக்கிறார்களோ என்னமோ தெரியல. ஒரு வாரத்தில் அவளுகளே வருத்தப்படுதாளுங்க. எப்போ 1 மாதம் முடியும் வந்துடுவீங்களான்னு கேட்காங்க. இப்போ இவன் யோசிக்க மாட்டியா நீ? பின்ன எல்லாம் தெரியும். தெரிஞ்சு வேலையை விட்டுட்டு வந்து இருந்தால் இவ்வளோ தூங்க இருக்கு உடம்புல போகுது. நினச்சோடனே எனக்கு அதை வாங்கி தந்துரு, இதை வாங்கி தந்துரு, வந்துரு. அப்போனா தரேன் கேட்க. கூப்பிட்டோன்னே போய் பழக்க வச்சு ரொம்ப தப்பாக போச்சு. பைசா போனால் போகுது அப்படின்ட்டு ஃப்ளைட்டில் வேற வீடுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த தும்மரில் தான் இந்த பேச்சு பேசுகிறான். இப்படி வாய்க்கிலேயே பேசுகிறா. அவள் எடுக்க சம்பளம் ஒரு நாள் ஒரே ஒரு டைம் 2 பேர் போயிட்டு வர முடியுமாடா ஃப்ளைட்டில் சொல்லு? அதுக்கு கூட காணாது. வாய் புரி. அதைத்தான் நீ பொறுமையாக சொல்ல வேண்டியதானே நான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ ஒத்துட்டுற? சொல்லிட்டு தானே இருக்கேன். 3 மாதத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன்டான்னு இருக்கேன். கேட்கணுங்களா? நின்று நிலையில நாளைக்கே வந்துடுன்னா அப்போ நாங்கள் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை அப்போ செலவுக்கு தரானா? மேனத்தோட ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கா. உடச்சிட்டு மறுநேரம் ஃபோன் கேட்க ஃபோன் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு. இல்லை என்ன தான் நினச்சிட்டு இருக்காவா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் தான். சரி, லைனில் இருக்கா, பேசி சமாதானப்படுத்து. அப்புறம் வார்த்தை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டுட்டா ரொம்ப நானும் இறங்கி இறங்கி போனா. ஆமாம், ஒத்த காலம் நின்ன நிலையில இதை செஞ்சு முடிச்சிடணுன்ட்டு. சரி பேச விட்ட, இதோட பேச அப்போ தான் வருத்தப்பட மாட்டேன். நீ பேரா பேசணும்னா இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவா. ஹலோ நந்தினி, எப்படி ஒன்றை தான் கூப்பிட்டுருக்கேன். ஹலோ, சாரி, மன்னிச்சிருங்க. ஏக்கு சரி, கொஞ்சம் எங்கள் அண்ணாட்ட கொடுக்க முடியுமா? ஏக்கு ப்ளீஸ். சரி பேசு, கொஞ்சம் பொருடி. 3 மாதத்தில் வந்துடுறது. சரியா? இன்னும் 1 மாதம் கழிச்சு வரவா? திருப்பி அனுப்பிடுவே எப்படி? வைக்கிறேன். உடனே தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் கேட்டதுக்கு ஏதாச்சும் பதில் சொன்னியா? நீ வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் எங்கள் அண்ணாட்ட பேசணும். சரி கொண்டா பேசுகிறேன். ஸ்பீக்கரில் போடு. நந்தினி, என்ன எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியாம்மா? எங்கே இருக்க? திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் நான். போதும். ஒரு லூஸு சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். விடு. தப்பு ஏன் மேலே தானே? ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசணுமா வேண்டாமாங்கிறது நான் இப்போ சொல்கிறதுல நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது. சொல்லிட்டேன். ஏய்க்கு அப்படி சொல்லுத? சொல்லு. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசலானே. ஆனால் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் தானே எனக்கு செய்வீங்கன்னு செய்ய மாட்டீங்களா? தான் ஒன்னால தான் நான் ஏன் சொல்லுமா, நான் செய்கிறேன் சொல்லு. உங்களுக்கு உங்கள் தங்கச்சிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்கள் என்னண்ணா. சரியா? ஆனால் நீங்கள் கால் பண்ணி பேசும்போது உங்கள் 2 இடத்த தவிர வேறு யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ
என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு பார்த்துக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். விளையாட சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சை பார்த்துக்கிடவே முடியாது. ஏய் எந்திரே, அவன் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீ அதுக்கு மேலே இப்படி பேசுவியா? அவன் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறானே இல்லையான்னு பாரு. கோவப்பட்டுட்டு உடனே பேசினான் அவன்கிட்ட, அவ்வளோதானம்மா அவன், உனக்கு தெரியுமா தெரியாதா? வான்ட்ட பேசாமல் அவன் எப்படி இருப்பான் நீ சொல்லு. எவ்வளோ கோவப்பட்டாலும் மறு நிமிஷம் உனக்கு தேடுவான்னு உனக்கும் தெரியும். ஏன் விடு. பார்த்தீங்களா, நீங்கள் இப்போமா அவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்போர்ட் பண்ணலான்னு தெரியும், நீ இந்த மாதிரி பேசாத. அவளை பற்றி உனக்கு தெரியும் தானே, நான் சொல்லணுமா சொல்லு. உனக்கு தான் நல்லா தெரியுமே. அவன் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணி உன்கிட்ட பேசினா தான் அவன் அடுத்த வேலையே பார்ப்பான். அப்புறம் யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க, இது அக்கா மொபைல் தானே. நான் ஊர் போவதட்டியும் இந்த நம்பர்லேருந்து நம்ம கால் வரக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி பண்ணோன்னா நான் ஊருக்கு போன அப்புறம் அக்காட்ட ஃபோனை கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். வேறு எப்படி பேசுவேன்? வேறு ஃபோன் வச்சுருக்கியோ நீ? மென்டல் தனமாக ஏதாட்டும் பேசிகிட்டு இருக்காத. ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இடையில யாரும் பேச சொல்லாங்க சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொல்ல கேட்க மாட்டேக்க? தப்பு தான், கேட்காம வந்தது மன்னிச்சிருங்க. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுலாம். நம்மளை யார் பார்க்கணும் பேசணும் விருப்பப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். நீ கூப்பிட்டோன்னே நான் பார்க்க வரலையா சொல்லு. வேலையாக வந்திருக்கேன், வேலை முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லியாச்சு. உனக்காக நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன செய்யணும் சொல்லு. இந்தியாவா சொல்லு, உடனே வந்துட்டு போகிறதுக்கு இங்கே விசாரலாம். அந்த டைமுக்கு தானே பண்ண முடியாது நானுமே சொல்லு. நான் உங்கள்கிட்ட தானே பேசன்னு சொன்னேன், ஏன்னா இடையில யாரெல்லாமல் பேச விட்றீங்க, நீங்களும் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. உங்களுக்கு கோவம் மட்டும் வருது பேசாமல் இருக்க எங்ககிட்ட அப்படின்ட்டு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணுறீங்க. டெய்லி சொல்லிட்டே இருக்கணும், உனக்கு அவனை பற்றி தெரியும்ல. அப்புறம் என்ன பேச. நீங்கள் கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். வேறு இடையில ஏதாச்சும் ஒரு குரல் கேட்டுச்சோ இல்லை நான் அப்போ தான் சொன்ன மாதிரி தான் யாரு கூடயும் சேர்ந்து பேசுன மாதிரி ஸ்பீக்கரில் போட்டு பேசுனது தெரிஞ்சுதான் அன்னைக்கு உங்கள் தங்கச்சி பார்க்க முடியாது சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்ல வர, என்கிட்ட பேச மாட்டியா? நீங்கள் யார்? ஏய் என்ன? இதுக்கப்புறம் பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லலாம்டா, நான் டெய்லி எப்போதும் கால் பண்ணுற மாதிரி நான் வீடியோ காலாக இருக்கேன், ஓகேவா? நான் ஊருக்கு போகிற வரைக்கும் இந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் நான் அட்டன் பண்ண மாட்டேன் சொல்லியாச்சு. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஆ, தெரியாதவங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. தெரியாதவங்களா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது, தெரியாமல் தான் பேசிகிட்டு இருந்திருக்கேன். நம்ம தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. கோவப்படுத்தா நன்றி, சொன்ன கேளு. உனக்கு நல்லா தெரியும் உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? என்னை விட கலராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க நிறைய பேர், அவங்கள்ட்ட பேச வேண்டியது தானே. சரி கோவப்படாத, நான் பாஸ்ட்டு கேட்க. ஒரு வாரம் வரட்டா? திருப்பி அனுப்பிப்பி எப்படி? வேண்டாம், நீங்கள் வேலையை தானே போயிருக்கீங்க, வேலையை முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்குவேன். அப்படியே இருந்துக்கிறியா? இருந்துக்கிறேன். சரி, இது அப்போதே சொல்லிருக்கல, நான் தான் பொறுமையாக சொன்னலாமா? இவ்வளோ கோவப்பட வைக்கணுமா சொல்லு. தப்பு தான், மன்னிச்சிருங்க. சரி சரி, அப்படியே என்ன மேம் மாட்டாங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வேலைக்கு போகணும்ல. வேலை முடிஞ்சு வர்ற வரைக்கும் உங்கள் ஃபேமிலியை பார்க்குற வர வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, சரியா? இப்போ தானே உங்கள் அண்ணன் ரெண்டே சொன்னானு, உன்கிட்ட பேசாமல் நான் எப்படி வேலை பார்ப்பேன் சொல்லு. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டே வேலை பார்த்தீங்க இல்லை, அப்புறம் என்ன அப்படி நினச்சிக்கோங்க. வேலையை முடிங்க நல்லபடியாக, டென்ஷன் ஆகாதீங்க என்னை பற்றி. நீ தானே சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வேற இப்போ வேறன்ட்டு. ஏன் நேரமாக என்னமோ தெரில, நான் என் கூட உன்னை வச்சுருக்கணுன்னு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ கிடந்து அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். உங்க கூட டைம் பண்ணவே முடியல, உங்க கூட இருக்கவே முடியல ஒரு இடத்துல. சரி மன்னிச்சிருமா. ஏன்ட்ட ஏன் மன்னிப்பு கேட்குங்க? வேணாண்ணா சொல்லு நந்திரிங்க. உங்கள் ஃப்ரெண்டை வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வர்ற வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லுங்கள், புரியுதா? எதுக்கு இப்படி என்ன பைத்தியம் ஆக்குது? வேலைக்கு வந்த இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்க விட மாட்டியா சொல்லு. பேசாமல் இருக்க மாட்டேன் தெரியும் தானே, அப்புறம் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அங்கே போனது வேலையை பார்க்க, என்கிட்ட பேசுறதுக்கு இல்லை. வேலைக்கு சொன்னோன்னு புரியும்னு நினைக்கேன். என்கிட்ட பேசினா நான் பார்க்கணும்னு தோணுன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் பேசாமல் இருக்க சொல்லுங்கள், புரிஞ்சுக்க சொல்லுங்கள். அவன் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துன்னு தெரிலடா. நீ தான் சொல்லணும், ஏதாட்டும் சொல்லி சமாதானப்படுத்து. ஏம்மா சொன்ன புரிஞ்சுக்க. நீ வேலை பார்த்து நான் உட்கார வச்சுக்கணும். நான் வேலை பார்த்து உன்னை ராணி மேலே பார்த்துக்கணும் தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு அப்புறம் வேலை பார்க்க சொல்லு. என்ன நீ எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் அந்தளவுக்கு நான் அவளை பார்த்துக்கணும்ல, எந்த குறையும் இல்லாமல் சொல்லு. அதுக்காக தானே நான் வேலை பார்க்கேன். புரிஞ்சுக்காம சொன்ன கேளு. நான் வேலை பார்த்து என்ன தெரியும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் படிக்கும்போது நான் உங்களை எங்கேயுமே வெளியே அனுப்பலை, புரியுதா? டூருக்கு அனுப்பாத காரணமாக தான். ஏன் பைசாவில் ஜாலியாக சுற்றி பார்க்கணும், ஏன் கூட
சொல்லு. அதுக்கு தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்கு தான் வேலை பார்த்துட்ருக்கேன். எதுக்கு நான் ரவுண்ட்ஸில் அலைதான்? இதுக்கு தான் சொன்னால் கேட்க மாட்டியா? ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கி கொடுத்தேன். அது உங்களுக்கு தெரியாது நான் வாங்கி கொடுத்ததுன்னு. நான் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு எவ்வளோ பத்திரமா வச்சுருந்தீங்க. அது எதுக்காக உடைச்சிங்க? என் மேலே உள்ள கோவம். நான் ஃபோன் எடுக்கலது. அதுவும் ரிட்டன் கேட்டிங்களா ஃபோன் என்கிட்ட? உரிமையாக ஃபோன் வாங்கிட்டாங்கன்னு. அதுவும் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன். வேறு யார் வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு. அவ்வளோ கோவம். வாங்கி கொடுத்துட்டு வந்தேன்னா மறுபடியும் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிங்க. உடச்சிட்டு யார்கிட்ட கேட்டிங்க? எவ்வளோ நேரம் கழிச்சு கேட்டிங்க? உடனே கேட்டிங்களா என்கிட்ட? என் ஃபோன் வேணும்ன்ட்டு? அதுதான் என்ன தெரியும். நான் அதான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் வேலை பார்க்கேன். நான் தெரியும் கேட்டோன்னே வாங்கி கொடுக்கணும்ல. சரி வாங்கி கொடுங்க, நான் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டேன். சரி கோவம் போயிட்டா. நந்தினி, என்ன தூங்க போறியா இல்லை இப்போமா தம்பிட்டு தான் பேச போறியா? இல்லை இல்லை மாமாட்ட அப்போதே பேசிட்டோம்ல, தூங்க தான் செய்யணும், பிறகு தான் அடிக்கணும். சரி சரி, எப்போதும் தம்பிட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய, மாமாட்டே பேசி பழகிடுச்சு. நான் யார்ட்டையும் பேசுனதே கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல, சொல்லியிருக்கேன்ல. மாமாட்ட மட்டும் தான் பேசுவேன். அதுவும் மாமா ஒழுங்காகவே பேசுறது முந்தி. பேசினாலும் பிடிக்கும் பிடிக்காது. இப்போ மாமாட்டே உட்காந்து பேசி பழகிட்டேன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு, அதனால் மாமாட்டே பேசணும் போல தோணுது. எனக்கு மேலே மாமா, நான் டெய்லி சண்டை விடணும் பேசிடணும், இல்லையோ மாமா பைத்தியம் முடிச்சிடும். தம்பி எப்போ வரான்? சரியாகவே தெரிய மாட்டேக்கு, ஒழுங்காகவே சொல்ல மாட்டேக்கு. போகும்போது என்கிட்ட 1 மாதத்தில் வந்துடுவேன் தெரியும் சொல்லிட்டு போச்சு. டெய்லி ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கு. இப்போ 6 மாதம் சொல்லுது, 3 மாதம் பொறுத்துக்க. அங்கே என்னன்னே எனக்கே தெரில. கஷ்டம் தான் இல்லை, இப்போ தான் தம்பி கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ ஏன் ஊருக்கு தான் போகிறான், நீனும் வேறு இப்போ வேலைக்கு வந்துட்டேன். நீ கொஞ்சம் கழிச்சு எக்ஸாம் வந்துருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பாஸ் ஆகணும். கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னதே மாமா கூட இருக்கதான். ஆனால் மாமா கல்யாணம் முடிச்சுட்டு அங்கேயும் போயிருதுப்பா என்னை விட்டுட்டு. சரி, என்ன செய்ய, தம்பி வேலையும் அப்படி இருக்கு, நானும் எதிர்பார்க்கல. மத்தியானம் அதுக்கு தான் ரொம்ப நேரம் சண்டை மாமாவுக்கு எனக்கும். வாங்கன்னு சொல்ல, மாமா நான் வரமாட்டேன்னு சொல்ல, ரெண்டுத்துக்கு சரியான சண்டை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் பிரியா பவிய மாதிரி நல்லா நார்மலாக படிச்சிருக்கணும். நல்லா படித்தே தப்பாக போச்சு மாமாவுக்கு. படின்னு என்னை டார்ச்சர் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுன்னு. எனக்கு 2வது மைண்டில் ரொம்ப கொடுத்து வச்சவா தான். அவளை படிக்க சொல்லுங்கங்க. அவன் அண்ணன் கல்யாணம் பண்ண போகிறான். இப்போ அவள் எதுக்கு பிற படிக்குவா, படிப்பா அப்படின்னு சொல்லி பிற பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அவங்க 2வது ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? எங்கே நான் அண்ணன் 2 பேர் இருக்கானுங்களே, என் மாமா என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனை செய்வானு. வேண்டானா வேண்டாம். வந்து அவள் லவ் பண்ணும்போதுல எங்கள் அண்ணன் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டான். அவள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவான், கண்ட்ரோல் பண்ணவே மாட்டான். இப்போவும் அப்படியே இருக்கா. ஒரு நேரம் மைனிங்க, ஒரு நேரம் அவாங்க. இது மைனி தான் சொல்லணும், ஆனால் அது வர மாட்டேக்கு பழக்க தோசத்தில். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் போல் வெளியே போமா? போவோம். சரி தூங்கு, பிற பேச தம்பிட்ட, தம்பி வேலை பார்க்கட்டும். சரிங்க மேடம். நந்தினி, யார்? நந்தினி நான் தான். சார் சொல்லுங்க அண்ணே. இன்னும் வரலாமா? சரி வாங்க உட்காரலாம்ல? சொல்லுங்கள் சார். ஃப்ரீயாக இருக்கியா? ரிலாக்ஸாக இரு. ஓகே சார், சொல்லுங்கள் என்ன விஷயம்? ஏன் நீ சரியாகவே என்ஜாய் பண்ண மாட்டேக்கா? எப்போதும் ஃபோன் பேசிட்டே இருக்கா? யார்கிட்ட பேசுகிறா? அது என் மாமாட்ட தான் பேசிகிட்ருக்கேண்ணா. வீட்டில் இருக்கும்போது எப்போதும் மாமாட்ட பேசிட்டு தானே இருப்பேன். அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன், என்ஜாய் பண்ண வேண்டியதானே? இதுக்கு மட்டும் நான் டூருக்கு வந்ததில்லலாம், ஒரு டைம் தான் வந்திருக்கேன். அது அப்போ பிரியா அப்போ வீடாக இருந்தாருவேன். அப்புறம் மாமா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கேனாலும் மாமாவே கூப்பிட்டு போயிடும், அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அதனால் எனக்கு தோணலை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் கூடலாம் வரணுங்கிற நீங்கள் கூப்பிட்டீங்களா, அதனால தான் மாமாட்ட கேட்டு வந்தேன். அவனை கேட்கட்டா? ஓப்பனாக சொல்லுவியா? என்ன சொல்லு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவியா? சரி கேளுங்க பார்ப்போம். அப்படி சொல்லாத நந்தினி, சொல்லுவேன்னா நான் கேட்க. அப்படி இல்லை, நீங்கள் எப்படி கேள்வி கேட்கீங்க எனக்கு தெரியல, அதுதான் யோசனையாக இருக்குது. சரி கேளுங்க சொல்கிறேன். இல்லை, நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உன் ஹஸ்பண்ட் மும்பை தானே கூப்பிட்டு போனாங்க. அங்கே இருக்க பிடிக்காமல நீ எக்ஸாம் பாஸ் பண்ணி இங்கே வந்த வேலை பார்க்கலான்னு? பிடிக்காமலாம் இல்லை, மாமா கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் நல்லா படிப்பேன்ல, அதனால் மாமா என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் எக்ஸாம் ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க, எனக்கு வேலை பார்க்கணுன்னு ஆசை. அந்த மாமாட்ட சொன்னேன், அதனால் எக்ஸாம் அட்டன் பண்ண சொன்னாங்க. ஆனால் பாஸ் ஆகிட்டேன். அதனால் இப்போ மாமா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு விருப்பம் இல்லை தான். வேலை பார்க்குறது நல்ல விஷயம் தானே, அதையும் பிடிக்கணும்னு சொல்கிறேன். மாமா அங்கே இருக்காங்க தனியாக, நானும் இங்கே தனியாக இருக்கேன்ல, அதுக்கு தான். ஒருவேளை அங்கே நீ இருக்குது அவங்களுக்கு விருப்பம் இல்லையா நம்ம தெரில, அதனால் இங்கே வேலை பார்க்கட்டும் அனுப்பிவிட்டுப்பாங்களோ? தப்பாக நினைக்கிங்க, மாமாவுக்கு எப்போதும் நான் கூட இருக்கணும், அதுதான் மாமாவுக்கு பிடிக்கும். எதுக்காக அப்படி கேட்குங்க?
டென்ஷன் ஆகாத நந்தினி கூல். சரி நான் ஓப்பனாகவே உன்கிட்ட பேசுகிறேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியா? கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாதா? என்ன கேட்க போகிறீங்க? கேளுங்க பார்ப்போம். நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவேன்? ஏய் கேட்குங்க. நான் கேட்டேன். அது இருக்கட்டும், காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோம், அப்படியே அதை மாற்றிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அது என் மாமாவுக்கு பிடிக்கல, அதனால மாற்றிட்டேன். புரியல, இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்தது இல்லையா என்ன? அது இதுக்கு முன்னாடி எடுக்கலை. நேற்று நம்ம வர வழியில் ட்ரெஸ் எடுத்தோம்ல, அப்போ தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அது காலைல நேரம்லாம் மாமாட்ட காமிக்கேன், போட்டுட்டு தான் காமிச்சேன். மாமாவுக்கு பிடிக்கல, அதனால் மாற்றிட்டேன். அது பிடிக்காது மாமாவுக்கு. மாமாவுக்கு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபேன்சியெல்லாம் பண்ணால் பிடிக்காது மாமாவுக்கு. உன் ஹஸ்பண்ட் என்ன இவ்வளோ டேஸ்ட் மட்டமாக இருக்காரு? இப்போலாம் ஃபேன்ஸியாக பண்ணால் தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும். எதுக்கு அப்படி சொல்லிட்டீங்க என் மாமாவை? அப்படி ஒன்றும் மட்டமானலாம் கிடையாது என் மாமா, அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், என் மாமா சிட்டியில் வேலை பார்த்துட்ருக்கு. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்போ ஃப்ரீடம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஏன் இவ்வளோ கூப்பிட்ற? மாமா பெரிய சிட்டியில் வேலை பார்த்துட்ருக்கு. மாமாவுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நிறைய பொண்ணுங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆஃபீஸில் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க தெரியுமா, எப்படியெல்லாம். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காது மாமா. இருந்தாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணதுன்னா அது மாமாக்குள்ள தனிப்பட்ட விஷயம். நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க? இதானா? நீ ரொம்ப கோவப்படுத நந்தினி. அதான் எப்படி கேட்கன்னு யோசிக்க. நான் கேட்ட கோவப்பட மாட்டியா? ஃப்ரீயாக ஃப்ராங்காக இருக்கு சரியா? கேட்குறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லணும். மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லணும். நான் என் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லியிருந்தேனே. சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். என்ன கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட ஆகலை. ஏன்னா ஒரு 6 மாதம் இருந்திருப்பியா ஹஸ்பண்ட் கூட? தெரில. இப்போ அதுக்குன்னு நீ தான் சொல்லுதேன் என் மாமா கூட நான் இருக்குன்னு ஆசைப்படணும். அப்புறம் கல்யாணம் ஆகி இப்படி உடனே விட்டுட்டு போயிருந்தாங்கல்ல, அதான் கேட்க. நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன் எனக்கு என்ன நல்லா தான் இருக்கு, சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் நார்மலாக கேட்கல, கல்யாண லைஃப்பில் சொல்கிறேன். இப்போ ஏன் அதை பற்றி கேட்குங்க? நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன் இதுலேயும் இப்படி போய் சொல்கிறேன்? உன் ஹஸ்பண்ட் இங்கேவே இல்லை, நீங்கள் வேறு பார்க்க அங்கே தான் இருக்காங்க. மந்த்லி ஒரு டைம் தான் வர்றதா சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்னன்னா, நான் டைம் நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து மறுபடியும் ஞாபகம் அதிகமாகிட்டு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். ஆல்ரெடி உன்னை மறக்க முடியாமல் தான் இருந்தேன். இந்த மறுபடியும் நீ வந்துட்டுலாம் அதான் சரி, உன்னை என்னால் மறக்க முடியல நந்தினி. நீ இப்போ என் கூடயே வேலை பார்த்துட்ருக்கலாம். அதான் ப்ளீஸ் நந்தினி புரிஞ்சுக்கோ. நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கண்டிப்பாக உன்னை நல்லா நான் பார்த்துக்குவேன். ஏன்னா நம்ம ரெண்டு ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குவோம். அப்படி வெளியில் வேலை பார்த்தா கூட ஒருவேளை நான் இங்கே தானே வேலை பார்த்துட்ருக்கேன், வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போகலல்ல. நம்ம வீட்லேயும் ஒன்றா இருந்துக்கலாம்ல. நீ எங்கேயும் வேலைக்கு போனால் கூட நான் ஒன்றா ட்ராப் பண்ணிடுவேன், பிக்கப் பண்ணிடுவேன். நான் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும்ல. நீ ஃபீல் பண்ணாண்டல்ல. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா எதையும் நினச்சி சொல்லலை. ஆனால் நீ உன் ஹஸ்பண்ட் இங்கே இல்லைன்னு தானே வருத்தப்பட்டுட்டு பேசிகிட்டே இருக்க. எப்போதும் அவர் உன்னை பார்த்துக்க மாட்டேக்கார்ல, வெளியிலே போயிடுதார்ல. என் மாமா பார்த்துக்க மாட்டேக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா எதுவும் இதை சொல்லிட்டு இருப்பாங்களா? ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிறது தானே பார்த்தோன்னே. நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மேம் உன்னை கூப்பிட்டாங்க, நீ கேட்கல, ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால. அதான் நான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். அப்போ நீ உன் ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருந்தேன், சண்டை போட்டு எடுத்தான்னு நினைக்கிறேன். பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ திட்டினாங்களா என்னன்னு தெரியல. நீ ஏதோ கோவப்பட்ட மாதிரி இருந்தது. சரியாக கேட்கல, அதான். சரியாக கேட்கல. ஆனால் என் மாமாட்ட நான் இதை சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க போல். அதான் அப்போ நீ அதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்ததுனால எனக்கு கேட்டேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? நான் என் மாமாட்ட தானே சொன்னேன் பார்க்கணும் போல இருக்குன்னு. அதான் அவங்க கூட இருந்து உன்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்களா? நீ வருத்தப்படுறல, ஒய்ஃப் ஹாப்பியாக இல்லைல்ல. அதான் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் நந்தி. புரியல, என்ன சொல்ல வரீங்க? சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா? நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். அதுவும் நீங்கள் ஏன் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கணும்? அதான் எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்க. எங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, என் மாமா இருக்குது. என் மாமா இருந்தாலும் காணாதா? என்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன். உங்கள் அண்ணன் 2 பேரும் இருக்காங்க, உனக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லல. பிரியா சொல்லியிருக்காள்ல, நீனே சொல்லியிருக்க, பிரியா தேவையை அவங்க அண்ணன் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்ட்டு. நான் உன்னோட லைஃப் விஷயத்த சொல்கிறேன். ஏன் இப்போ என் லைஃப்க்கு என்ன குறைச்சல்? நந்தினி, நான் சொல்கிறேன் உனக்கு புரியுதா புரிய மாட்டேங்குதா? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கூட ஆகலை. அவன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு போயிருந்தாங்க. உனக்கும் சில ஆசைகள் இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவல. ஓ, நீங்கள் இப்போ என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. என் மாமா இல்லைங்கிறனால அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. நான் அப்படி தப்பான மீனிங்கில் சொல்லவே இல்லை. நான் என்னன்னா
நான் உன்னை லவ் பண்ணுறேன் நந்தினி. நீ இப்போ மறுபடியும் வந்ததுக்கப்புறம் என்னால் என் மைண்டை சேஞ்ச் பண்ண முடியல. உன்னை லவ் பண்ணிவிட்டு எனக்கு வேறு கல்யாணம் பண்ணதும் விருப்பம் இல்லை. அதுக்கு தான் நீ ஹாப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஹாப்பியாக இல்லைல்ல. ப்ளீஸ் நந்தினி புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டுட்டு என்னால் யாரையும் யோசிக்க முடியல. நான் ஹாப்பியாக இல்லை, அதனால் நீங்கள் என்னை சந்தோஷமாக வச்சுக்காங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா? நீ சொல்லலை, ஆனால் எனக்கு புரியுது. அதனால தான் நான் உன்கிட்ட வந்து கேட்கேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, புரியுதா? நீங்கள் நினைக்கிறது தப்பு, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறது தப்பு. நீ எதையும் நினச்சி பயப்படாத, புரியுதா? ஹஸ்பண்டுக்குலாம் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? நம்மளுக்குள்ளே நடக்கிறது நம்மளுக்குள்ளவே இருக்கட்டும், அப்படியெல்லாம் நான் காட்டிக்க மாட்டேன். நீ இன்னைக்கு காலையில் சொன்னல அந்த ட்ரெஸ் போட்டிருந்தெல்லாம் இவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா நந்தினி? உண்மைக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு ரசிக்க தெரியவே இல்லை. என்ன ஒரு அழகு தெரியுமா நீ? ரசிக்க தெரியாமல் இல்லை, அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ரசிக்க தெரிய தான் செய்யும், புரியுதா? உங்களை மாதிரி அடுத்தவங்க ஒய்ஃபெல்லாம் அவங்க ரசிக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபை யாரையும் ரசிக்க விடவும் மாட்டாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்க ரசிக்க தெரியாமலும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே மனசு என்கிட்ட இல்லவே இல்லை நந்தினி. அப்படி ஒரு அழகு போ. உனக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. யார் நம்பினா என்ன நம்பாட்டா என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சரி இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாண்ணா? நீங்கள் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே இதுக்கு. நந்தினி சொன்ன கேள்வி நந்தினி புரிஞ்சுக்க ப்ளீஸ். ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு நீ வேணும். இதுக்கப்புறம் நீ என் கூட வந்துரு, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் அசிங்கமாக திட்டிடுவேன்னு சொல்லிட்டேன், ஏஞ்சி போயிருங்க. சரி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாமே. நான் அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போமே. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சொல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கே வச்சு என்னால் பேசவே முடியல உங்ககிட்ட. டைம் தனியாக கிடைக்கவே மாட்டேங்குது. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நந்தினி. இங்கே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா மறுபடியும் லைஃப்பை? நான் எப்போ போல பேசுவோம் ஹஸ்பண்ட்டை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தாங்கன்னா நீ பேசு, நான் அது எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க இல்லாதப்ப நீ என் கூட பேசி வச்சுக்கிறேன். உனக்கா எப்போ தோணுதோ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ சொல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? அது வரைக்கும் நான் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறேன். சரியா? நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருப்பேன். இல்லை என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு? மேனேஜருங்கிறனால நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்த அன்னைக்கு நீங்கள் பேசுனதை வச்சு நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன். பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னோன்னே நான் மாமா சொல்லிச்சு, நம்பாத நந்தினின்னு. ஹஸ்பண்ட் சொன்னாங்களா? ஹஸ்பண்ட் சொன்னேனே, அவங்க சொல்ல மாட்டேன் சொன்னாங்க. நான் சொன்னேன் நம்ம எதுக்குமே இருக்கட்டும் டீலிங் அப்படின்னு. அவங்க நான் சொல்ல மாட்டேன் நந்தினிட்டேன், முடிஞ்ச நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. புரியல, என்ன சொன்னாங்க? இல்லை அவங்க சொன்னாங்க அவளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுதான். அப்படி சொன்னாங்களா? ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. நந்தினி சொல்லலை, நந்தினி நான் லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணேன். அவள் அதுக்கு மட்டும் என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உங்களை பிடிக்குமா எனக்கு தெரியல, என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை. நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள். அவள் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவள் சொல்லி 3 வருஷம் ஆகிட்டு நான் அவட்ட எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே, என்கிட்ட நான் சொல்லலை, நான் அவட்ட எதுவும் கேட்கலை. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்கேன். உன் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க உன்னை விட்டுட்டு, புரியுதா? இதுக்காக உன்னை விட்டுட்டு அங்கே போகிறாங்கன்னு தெரியுதா? அதுக்கு தான் நான் உன்னை சொல்கிறேன், நீ கஷ்டப்படாத, எதுவும் நினைக்காத, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வான்னு சொல்கிறேன். சரி விடு, கல்யாணம் பண்ணாண்டா. அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம லிவிங்லேயே இருப்போம். எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ, என் மேலே நம்பிக்கை இருக்கோ, நான் சந்தோஷமாக நான் பார்த்துக்குவேன்னு தோணுச்சுன்னா நீ சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போமே. சொல்லுன்றீங்க, ஓகேவா? டைம் எடுத்துக்கிறியா? சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்கிறியா? சரி நம்ம ஜூஸ் குடிக்குமா? யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு, லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா என்னன்ட்டு. இப்போமே இல்லை, நைட் வெளியே போகிறோம்ல, போயிட்டு நான் வரேன், ஓகேவா? நைட்டு நான் என்ன ஜூஸ் தானே சொல்லு, நாங்கள் ஜூஸ் கொண்டு வர சொல்லுவா. எனக்கு வேண்டாம். டேக் இட் ஈஸி. அதுக்காக ஜூஸ் குடிக்க விடான்னு இருக்கா? விடு, மைண்டு ஃப்ரீயாக விடு. ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய ஆன்சர் சொல்லு, சரியா? எனக்காக நந்தினி ஜூஸ் குடிக்க மாட்டியா? மேடம் கூட சொன்னாங்க, அதான் சரி நான் நந்தினி பார்க்க போகிறேன் மேடம், அதான் சரி கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ மேடம்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா? இல்லை நான் வரவில்லை, மேடம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டேன், நான் ஜூஸ் குடிக்க போகிறேன், ஜூஸ் குடிச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நாங்கள். அப்படியா மேடம் அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் எங்கே போகிறீங்க சார், நந்தினிக்கு வேறு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நந்தினிக்கு சொல்லுங்கள், நான் அந்த வழியாக போகிறேன், வேணா நந்தினிட்ட எட்டி சொல்லிடுறேன் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, அதான் அவங்களுக்கு தெரியும்ல நம்ம 2 கிளாஸ்மேட்னு. ஹலோ சொல்லுங்கள் சார், நான் ரூம் நம்பர் 15 பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஏற்கனவே ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேண்ணா, மேங்கோ ஜூஸ் 2 கொண்டு வந்துருங்கண்ணா. ரூம் நம்பர் 18 கொண்டு வந்துருங்க.
2 கொண்டு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, ஓகேவா? ஞாபகம் இருக்கலாம்? ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு வந்துடுறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, சீக்கிரம் கொண்டு வாங்க சார். இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. கொண்டாங்க. நான் சொன்ன மாதிரி தானே ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லை சார், அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேறு ஆர்டர் இருக்குது. அதான் அவங்க தான் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் சார். கொடுத்துட சொன்னாங்க, நான் கொண்டு வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கால் பண்ணிக்குவாங்க. ஓகே 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 சார், நான் கிளம்புறேன். இந்த கூடி. இல்லை இருக்கட்டும், எனக்கு வேண்டாமே, நான் பிறகு குடிச்சிக்கிறேண்ணே. பயப்படாத, குடி. நல்லா குடி. உன்னெல்லாம் வலிக்கு வர வைக்கணும்னா பேசுறதெல்லாம் முடியாது. செய்க தான். இன்னைக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ நான் அடிச்சிருப்பேன். இருடி, நல்ல ஒரு சான்ஸ். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். தைரியம் தான் ட்ரை பண்ணுங்க. இரு, அவனுக்கும் சேர்த்துக்கலாம் போய். ஆனால் என்ன, நீயே ஓகேன்னு சொல்லியிருந்தா அது வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆனால் உனக்கு அதில் விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் என்ன செய்ய? நான் வழி கொண்டு வரணும். எனக்கு வேறு வழின்னு தெரியல. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நீ வேணுமே. ரொம்ப அழகாக இருக்குது. நீ காலையில் உன்னை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. யூஸ் பண்ணிட்டான், இருந்தாலும் எனக்கு நீ வேணும். ஒரு டைம் மட்டும் உங்களோட நான் இருந்தே ஆகணும்டி. அதுக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். அதுக்கப்புறம் நீ தானே என் வலைக்கு வந்துடுவே. சரியா? அஸ்தி வேறு ஸ்ட்ராங்காக போடணும்ல. ஆதாரம் வேணும்ல. உன்னை வச்சு அவனை பழி வாங்கலான்னு பார்த்தா நீ என் வழிக்கு வர்ற மாதிரி தெரியவே இல்லை. வேறு வழியும் இல்லை எனக்கு. எனக்கு அவனை பற்றி புரிய வைக்கலான்னு பார்த்தா நீ சொன்னவனா கோவப்படுத. வேறு என்ன செய்ய? அவனை மேலே நான் பொறுமையாக இருந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நான் ஒரு டைம் மட்டும் உன் கூட இருந்தாகணும். அப்போ தான் அவங்ககிட்ட நான் பேச முடியும் தைரியமாக. சவாலை ஜெயிச்சு திருப்தி இருக்கும். நீ அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மட்டும் உன் கூட நான் இருந்திருந்தா கூட அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கோ, இதுதான் சரியான அடி உனக்கு. என்னது நீ குடிச்சிட்டியா? வேணுமானோ? இல்லை எனக்கு வேண்டாம், போதும். நீங்கள் குடிக்கலையா? நான் குடிக்கேன். சார் என்னாச்சு நந்தினி? சார் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க, கொஞ்சம் டோரை லாக் பண்ணிட்டு போயிருந்தீங்க. எனக்கு ஒரு படியே வருது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போட்டிங் போயிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுன மாதிரி இருக்குது. நான் அப்புறமா பேசுகிறேன் உங்கள்கிட்ட. மேடம்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. நானா அப்புறம் எழுந்துச்சி வரேன்னு. ஓகே போட்டிங் பண்ணது ஒரு மாதிரி இருக்கா? சரி, ரெஸ்ட் எடு. நான் டோர் லாக் பண்ணிட்டு போகிறேன். மேடம் சொல்லியிருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணாங்க. செம்ம சான்ஸு. உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கணும், விட்டுட்டேன். இதை தாண்டி அவனுக்கு பெரிய ஆசைங்க. மாத்திரம் நல்லா சீக்கிரம் வேலை செய்து போலையே. என்னே பிடிக்கல உனக்கு, அவனை பிடிச்சிருக்கோ இல்லை கேட்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உன் விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த ஒரு டைம் தானே. இனிமேல் நீ விருப்பத்தோடு வருவேன். காலையில் உன்னை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு என்னால் நார்மலாக இருக்க முடியல.